என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கடவுள் வாழ்த்துல 6வது பாடலை பார்க்க போறோம். பாடல்: முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லாத் தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆய்வுளன், பொன்னை ஒப்பு ஆகின்ற போதகத்தானே. இதோட பொதுவான அர்த்தத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். முன்னை ஒப்பாய் உள்ளன், மூவருக்கு மூத்தவன். இந்த வரி சிவன் மூவருக்கும் மேலானவன் அப்படிங்கிறத சொல்லுது. அந்த மூவர் யார்னா, பிரம்மன் உருவாக்குபவர், விஷ்ணு பாதுகாப்பவர், ருத்ரன் அழிப்பவர். இந்த மூன்று செயல்களுக்கும் மூலமாக இருப்பவன் சிவன். அவன் இல்லாமல் இந்த மூன்று பணியும் நடக்காது. அடுத்து, தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். சிவனை ஒப்பிடக்கூடிய வேறு ஒரு சக்தி இங்க எதுவுமே கிடையாது. சிவன்தான் இங்க தலைவன், அவன்தான் முதல், அவன்தான் ஆதி. யாராலும் அவனை சமமாக்க முடியாது, சமம் செய்ய முடியாது. அதன் காரணம், அவன் சக்தி உருவாகவில்லை, அவன் சக்தியிலிருந்துதான் இந்த உலகமே உருவானது. தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆய்வுளன். தெய்வத்தோட கருணைய திருமூலர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம அவனை அப்பா அப்படின்னு நினைச்சு அழைச்சோன்னா அந்த இறைவன் அப்பாவாகவே இருப்பான். குரு அப்படின்னு நினைச்சு தேடினா அவன் நமக்கு குருவாக நிற்பான். நம்ம அதை உள்ளத்தோடு உணரும் ஒளி அப்படின்னு உணர்ந்தா அந்த ஒளியாகவே இருப்பான். அவன் உள்ளம் விரும்பிய வடிவில் வரும் தெய்வம். பொன்னை ஒப்பு ஆக்குகின்ற போதகத்தானே. இந்த சிவன் தரக்கூடிய ஞானம் போதகம். அது பொன்னின் சுத்தம் போல, தங்கம் மாதிரி. மனதிலுள்ள கலங்கங்களை எரித்து சுத்தமான ஆன்மீக ஒளியை நமக்குள்ள எழும்பச் செய்யுது. இப்போ நம்ம இந்த பாட்டோட ஆன்மீகம் மற்றும் அறிவியலோட விளக்கத்தை பார்ப்போம். இந்த ஒரு பாட்டில் திருமூலர் சிவனோட உருவத்தை பற்றி மட்டும் இல்லை, சிவனோட உயரிய சக்தியை, பெரும் தத்துவத்தை, பிரபஞ்சத்தின் அடிப்படை உண்மையை வெளிப்படுத்துறாரு. இது ஒரு பக்தி பாடல் மட்டும் இல்ல, இது ஒரு அண்ட ரகசியம். உலகம் எப்படி உருவானது, ஏன் வாழ்க்கை இருக்கிறது, அறிவு என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன, இந்த கேள்விகளுக்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் பதில் சொல்லியிருக்கிறாரு. முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மூத்தவன். மூவருக்கு மூத்தவன் அப்படிங்கிறது லிட்டரலா இங்க மீனிங் கிடையாது. இந்த காலத்தை பற்றி சொல்வதில்லை, இது காரணத்தை பற்றி சொல்லுது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்கள் பிரபஞ்ச செயல்கள், அதாவது உருவாக்கம், பாதுகாப்பது, அழிப்பது. இந்த மூன்று செயல்களும் யாரின் ஆற்றலில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த சிவனோட ஆற்றல்னால நடக்குது. அதனாலதான் சிவன் மூத்தவன். அவன் ஆரம்பம், முதன்மை, ஆரம்பம் சொல்ல முடியாத ஆதிசக்தி. விஞ்ஞானம் இன்னைக்கு இதை பத்தி என்ன சொல்லுதுன்னா, பிக் பேங்க்கு முன்னாடி டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, எனர்ஜி கூட நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. அது ஒரு சிங்குலாரிட்டி, ஒரு கால நிலையில்லாத, எல்லை இல்லாத, ஒளி இல்லாத, ஆனால் அனைத்தும் உள்ளடக்கிய நிலை. அதுதான் சிவம். சிவம் அப்படின்னா தாண்டி நிற்கும் சக்தி. உலகம் அதோட வெளிப்பாடு மட்டும்தான். திருமூலர் இது குவாண்டம் பிசிக்ஸ் வரத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். சக்திகள்ல சிறியது பெரியது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அனைத்து சக்திகளும் ஒரே சக்தியின் வெளிப்பாடு. அந்த ஒரே சக்தி தான் பிரபஞ்சம் ஆடும் மேடை, அதுதான் சிவம். அதனாலதான் அவனுக்கு ஒப்பானது யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் ரீதியா விஞ்ஞானத்துல இத நான் டுவாலிட்டி, அத்வைதம் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து துகள்களும், ஒளியும், களமும், சக்தியும் ஒரே நிலையில் பல வடிவங்கள். அதாவது ஒயிட் கலர்ல இருந்தான் நீலம், சிவப்பு, மஞ்சள் அப்படிங்கிற மற்ற எல்லா கலர்களும் பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரபஞ்சமே சிவசக்தியின் பன்மையான வடிவங்கள். தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆய்வுளன்.
நீ எப்படி அவனை உணர்கிறாயோ அதே போல அவன் நிற்பான். நீ அவனை கடவுள் என்று பார்த்தால் கடவுள், அப்பா என்றால் அப்பா, நட்பு என்றால் நண்பன், ஒளி என்றால் ஒளி, அமைதி என்றால் அமைதி. அவன் சக்தி அல்ல, அவன் ஒரு உறவு. ஒரு சக்தி எப்படி நமக்கு அன்பாக மாறுகிறது தெரியுமா? நம்மளோட உள்ளம், நம்மளோட உணர்வு, நம்மளோட ஞான வளர்ச்சி. இதுதான் திருமந்திரத்தோட சைக்காலஜி. அறிவியல் ரீதியா குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பிடிச்சாங்க. அது என்னன்னா அப்சர்வர் எஃபெக்ட். பார்ப்பவனின் மனநிலை, பார்வை, நம்பிக்கை அந்த பொருளோட நடத்தைய மாற்றுது. இதை ஸ்பிரிச்சுவலா சொன்னா, நீ எப்படி தேடுகிறாயோ சிவன் உனக்கு அப்படியே வெளிப்படுவார். மனம் குழப்பமாக இருந்தால் தெய்வமாக அமைதியை தரும். அன்பாக அழைத்தால் அன்பில் அணைப்பான். பயத்தில் அழைத்தால் பாதுகாப்பாக வருவான். சிவன் ஃபார்ம் இல்லாத ஒரு சக்தி. அவன் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். இந்த கான்செப்டை மாடர்ன் சயின்ஸு இப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் திருமூலர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. பொன்னை ஒப்பு ஆகின்ற போதகத்தானே. இரும்ப பொன்னாக்க முடியாது. ஆனால் ஒரு பொன்னில் தங்கத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை அகற்ற முடியும். சிவபோதகம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம், பொறாமை, பயம், கோபம், இருள் இது எல்லாத்தையும் எரிச்சு தூய மனசை உருவாக்குது. அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா தியானம், யோகம், மந்திரம், மூச்சு பயிற்சி இவை எல்லாமே பிரெயின்ல மாற்றங்களை அடைய செய்து. எக்ஸாம்பிளுக்கு கார்டிசால் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. டோபமைன், செரட்டோனினை அதிகரிக்குது. நம்மளோட மெமரியை இன்னும் ஷார்பன் பண்ணுது. ஃபோக்கஸை பூஸ்ட் பண்ணுது. எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை இன்னும் கூட்டுது. அதனால தான் சிவபோதகம் பொன்னாகும் போதகம். இந்த பாடல்லேருந்து திருமூலர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்சம் தோன்றியது சிவத்திலிருந்து, அதற்கு சமமான சக்தி எதுவும் இல்லை. தெய்வம் நம் உணர்விற்கு ஏற்ப பதில் தரும். சிவஞானம் நம்மை பொன்னாக மாற்றும். அப்படிங்கிற தத்துவங்களை இந்த பாடலின் வழியாக திருமூலர் நமக்கு விளக்குகிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இதே போல இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்த பாடலோட விளக்கத்தோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.